ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் கோட்டாரில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் கடைக்கு போயிருந்தோம். அந்த கடையில் என்னெல்லாம் வாங்கியிருந்தோம், அந்த கடை எப்படிப்பட்ட கடை அப்படிங்கிற மாதிரி உள்ள வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரீட்குள்ளாடி தான் இருக்கோம். இது கோட்டாரில் ஒரு ஸ்ட்ரீட்குள்ளாடி இந்த விளக்கு, செம்பு பானை, செம்பு குடம், சில்வர் பாத்திரங்க இதெல்லாம் விற்கக்கூடிய கடைகள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து அந்த ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய கடை, சுயம்புலிங்க சுவாமி மெட்டல்ஸ். இந்த கடைக்குள்ளாடி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கல பானை, செம்பு பானை, பித்தளை பானை, அப்புறம் குத்து விளக்கு, வெங்கலத்தாலான குத்து விளக்கு இருக்குது. சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே இந்த கடையில் இருக்குது. நாங்களும் இங்கே வெங்கல பானை, குத்து விளக்கு எல்லாமே வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்குள்ளாடி இருக்கிற எல்லா கடையுமே ஹோல்சேல் கடை தான். எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். நாகர்கோயில் கோட்டார் சைடு வந்தாலே ஃபுல்லாகவே ஹோல்சேல் கடைகள் தான் நிறையவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடை. கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான சாதனங்கள் வாங்கணுமா இருந்தாலும் சரி, மொத்தமாகவும் சரி சில்லறையாகவும் சரி இந்த கடைகளில் இருந்து வாங்கிக்கலாம். ரேட்டும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நானுமே ஃபஸ்ட்டு இது ரொம்ப ரேட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கடைக்குள்ளாடி வந்து பார்த்தேன். ஆனால் எல்லாமே நான் ஆல்ரெடி கேட்ட கடைகளில் இருந்து இந்த கடையில் ரொம்பவே கம்மியாக தான் தெரியுது. ஸோ நம்பி இந்த கடைகளில் வந்து வாங்கலாம். கோட்டாரில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்குள்ளாடி எந்த கடைக்கு போனாலுமே உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக நல்லதாக பார்த்து தருவாங்க. பொங்கல் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்கு இந்த வாட்டியாச்சும் வெங்கல பானையில் பொங்கலை போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக வெங்கல பானை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே இருக்கிற கடைகளை எல்லாம் வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். எல்லா கடைகளுக்குமே ஏறி இறங்கி பார்த்ததில் இந்த கடை கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுச்சு. அதனால இந்த கடைக்கே வந்துட்டோம். பார்க்குறதுக்கு சின்ன கடையாக இருக்குது, இங்கே எல்லாம் இருக்குமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அந்த டவுட் வேண்டவே வேண்டாம். எல்லா திங்ஸுமே இந்த கடைகளில் குடோனில் எல்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டாச்சுன்னா குடோனுக்குள்ளாடி போய் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதனால இந்த கடையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விளக்கு தான் பார்த்தோம். கோயில் திருவிழாவும் வரப்போகுது. பொங்கலோட எங்கள் ஊரில் வந்து 5 நாள் திருவிழா நடக்கும். அந்த 5 நாள் திருவிழாவில் விளக்கு பூஜையும் ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துவாங்க. அந்த விளக்கு பூஜைக்கு இந்த வாட்டி என்னோடய குழந்தைங்களும் இருத்தணும் அப்படின்னு தோணுச்சு. விளக்கு பூஜைக்கு தேவையான பூஜை சாமான்கள் எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 குத்து விளக்கு எடுத்தோம். அப்புறமா எனக்கும் ஒரு விளக்கு வாங்க வேண்டியிருந்துச்சு, அதையும் வாங்கியிருந்தோம். அப்புறமா விளக்கு பூஜைக்கு வந்து சூடம் காட்டுறதுக்கு, ஊதுவத்தி கொளுத்தி வைக்கிறதுக்கு, அப்புறம் அச்சதை அரிசி போடுற கெண்டி இதெல்லாமே வாங்க வேண்டியிருந்துச்சு. அதையும் கையோட வாங்கிடலான்னு விளக்க பார்த்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றா அதுவும் பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற குத்து விளக்கு, அப்புறம் சூடத்தட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கலம். விளக்கு பூஜைக்குள்ள சாதனை எல்லாமே நான் 2 பார்த்து வாங்கியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய 2 குழந்தைங்களுக்கும் ஒரு போல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒன்று போல் குட்டி குத்து விளக்கு, அப்புறமா சூடத்தட்டு, ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறது, அப்புறமா கெண்டி இதெல்லாமே பார்த்து ஒன்று போல் வாங்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம மெயினாக வாங்க வந்தது வெங்கல பானை. பொங்கலை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வெங்கல பானை கேட்டிருந்தோம். அவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி வெங்கல பானை கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு குட்டியோண்டு இருந்தாலும் வெயிட்டு பயங்கர வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானையில் வேறு ஏதாச்சும் மாடல் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ இந்த பானையை எடுத்து காமிச்சாங்க. இது பார்க்குறதுக்கு வெங்கல பானை மாதிரியே இருக்கும், வெயிட்டு கிடையாது. உள்ளாடி பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டதுக்கு ஈயம் பூசி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாவ. வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எப்படியும் நம்ம வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுமே நாசம் ஆயிரும். அதனால் இது வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வெங்கல பானை தான் எடுத்திருந்தோம். சாதா வெங்கலத்துக்கு என்ன ரேட்டு வருமோ அதில் இருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வேறு நிறைய கடைகளில் ரேட்டு கேட்டுட்டு தான் வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த கடையில் உள்ள ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்குது. குத்து விளக்கு பார்த்திங்கன்னா சின்ன குத்து விளக்கு 2 வாங்கியிருந்தோம். அது ஒன்றோட ரேட்டு 240 சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் பெரிய குத்து விளக்கு வந்து 400 ரேட்டு. அப்புறமா விளக்கு பூஜைக்கு தேவையான ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறது, சூடத்தட்டு, கெண்டி எல்லாமே சேர்த்து அதுக்கு ஒரு தனி ரேட்டு போட்டிருந்தாங்க. நான் எல்லாத்துலேயுமே 2 பீஸ் எடுத்திருந்தேன். விளக்கு மட்டும் 3 பீஸு.
மொத்தமே விளக்கு பூஜைக்கு மட்டுமே வாங்கின சாதனங்கள் மொத்தமாக சேர்த்து எனக்கு 1000 ரூபாய்க்குள்ளே நின்றுடுச்சு. அப்புறமா வெங்கல பானை ஒன்று எடுத்திருந்தேன். அந்த பானையோட ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் அதிகம். வெங்கல பானையும் அதுக்கு வந்து கரண்டியும் வாங்கியிருந்தேன். வெங்கல பானையோட ரேட்டு வந்து 1800 ரூபாய். அது கூட போட்டிருக்க கரண்டியோட ரேட்டு வந்து 350 ரூபாய் வந்துச்சு. அப்படி எனக்கு பானைக்கு தான் கொஞ்சம் ரேட் அதிகமாச்சு. ஏன்னா பானை தூக்கி பார்க்கும்போது அது வெயிட் அதிகமாக இருந்ததுனால அவ்வளோ ரேட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் அதையே பார்த்து வாங்கிட்டோம். அப்புறமா என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத நான் வீட்டுக்கு வந்து தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் அங்கே பார்த்ததுல தான் எல்லாமே நான் வாங்கியிருப்பேன். நான் வாங்கியிருந்த இந்த பொருட்களில் எந்த பொருள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனலில் நான் போடக்கூடிய விளாக்ஸாக இருக்கட்டும், மீன் வீடியோவாக இருக்கட்டும், இதில் எது உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதில் இன்னும் கொஞ்சம் கூட பெஸ்ட் கொடுக்குறதுக்கு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.